நின்று பறக்கவே இல்லை. அவளை மக்கள் அடுத்த சங்கல்பம் அடுத்த சங்கல்பம் எல்லாருக்கும் ஒரே சமமா இருக்குதா ஒருத்தர் கூட குறைஞ்ச வச்சுக்காத பெரிய Gracias.
Thank you.
ஏன் அந்த மாதிரி போட்டு வந்தாங்க என்னடி அப்புறம் மாட்டிக்கலாம் அந்த ஆசை கொஞ்சம்
சுப முகூர்த்த பத்திரிகை மகாராஜராசி அவர்களுக்கு தை மாதம் 16ஆம் தேதி 29/1/1989 பானுவாரம் சப்தரி உத்திரை நட்சத்திரம் உதயோகம் உபயோகம் நட்சத்திர ஒளியான நாளிகை 2 காலத்தில் காலை 6:40 மணிக்கு 7:40 மகர நட்சத்திரத்தில் எனது சமயனார் கௌதமும் ஸ்ரீ ராமநாத சாஸ்திரி குமாரமான ஸ்ரீ நந்தராமன் சங்கரநாராயணனுக்கு உபநயன சுமதேசம் அதே தினத்தில் ஒளியான நாளிகை 6:15 11 நாளிற்குள் 9 நாளுக்கு 11 மணிக்கும் நீல நட்சத்திரத்தில் எனது சமயனார் ஸ்ரீ ராமநாத சாஸ்திரி குமாரகுமாரன் சௌபாகியம் புவனேஸ்வரியும் புதுக்கோட்டை பிரம்மஸ்ரீ மகாராஜ சாஸ்திரி கனிஷ்டகுமாரும் பிரகாஷ் பாலோல கல்யாண மண்டபத்தில் நடந்தபடியால் தாங்கள் இஷ்டமிட்டு வந்திருக்கிறதும் முகதாகவே வந்திருந்து ஏற்படி பூமுகூட்டத்தை நடத்தி வடுவையும் தம்பதிகளையும் ஆசிர்வதித்து எல்லையில் நிறுவனமாய் செல்லப்படுகிறேன். வேணும் நமஸ்காரம் ஆர் சிவராமன் ராமநாதாச்சாரியர்.
கட்டி பிடிக்கிறான். எங்கே எடுக்கிறேன் இப்படி திருப்பி லேட்டா இப்படி திருப்பி கை என்னடா போன கையா அவர் கொஞ்சம் குறையில போதும் ஆமா ஆமா கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் குஞ்சு போயிடும். அங்கே போட்டாங்க ஹலோ ஹலோ இருங்க என்ன அப்புறம் பார்த்து ஹலோ மாமா
விட்டு நீ நம்ம அவ்வளோதான். இனிமேல் இந்த இடம் தான் பர்மனெண்ட். அவர் ஏன்னு சொல்லுங்களேன், நான் பேசுகிறேன். நான் சொல்லுங்க.
வேதத்தை பிரமாணமாக உடைத்து நமது அனாதியான ஹிந்து மதம் அந்த வேதோத்தமான தர்மமானது 14 லோகத்தை ரட்சிக்கிறது நம்ம சாஸ்திரம் சொல்றது. இது ஒரு சிரேஷ்டன் ஒரு அவுபாசனம் பண்ணி ஒரு அக்னிவாசனம் பண்ணினா அது 14 லோகத்தை ரட்சிக்கிறது நம்ம சாஸ்திரம் அசந்தது. அப்பேற்பட்ட அப்படியே ஆயிட்டாங்க. நல்ல மனுஷன் சொன்னால் சர்வேஷ் காதுக லோகத்துல எப்படி வந்து பாரத தேசம் உயர்வோம் அது மாதிரி கிரேஸ்த ஆசிரமம் உயர்வுன்னு சொல்றது. அந்த கிரேஸ்தம் பண்ணக்கூடிய தர்மங்கள் லோகத்தை ரட்சிக்கிறதுனால நம்ம ரிஷிகள் நல்ல குடும்பத்துல இருந்து நல்ல நாள்ல நல்ல பெரியவாழ வச்சுட்டு அந்த விவாகத்தை பண்ணு வாழ்நாள் பூரா சீரும் சிறப்பும் பேரும் புகழும் சகல வாக்கியத்தோடு வாழலாம்னு நமக்கு ரிஷிகள் சொல்லியிருக்காள். அதனாலதான் இந்த பேரண்ட்லேருந்து குறிப்பிடுகிறாப்புல வேதங்கள்லேருந்து நிறைய நமக்கு வாழ்க்கை பூரா கேமத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை எடுத்து அது கல்யாணத்துல கடனம் பண்ண சொல்லியிருக்காள். இப்போ இந்த பையன் முதல்ல அந்த பொண்ணை பார்க்கிற மந்திரமே நீ இனிமையான பார்வை உடையவளா இருக்கணும். அகோர சற்று அபதித்யேபி சிவபதித்யா உபனாஹ சுபர்ச்சாஹ சிவதூர் தேவகாமா சோனா சன்னோ பவ சிவதேசஞ்ச துர்பதே. பெண்ணே, இன்னைக்கு நல்ல நாள்ல நாம் தம்பதிகளானோ நீ வாழ்க்கையில அன்பான பார்வை உடையவளா இருக்கணும்னு வேண்டாம். ஏன்னா அந்த பார்வை மாறி போயிட்டுனா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிளாஸ்ல பாக்குறவன் நம்ம பார்க்கவே பயப்படலாம் 2 பேர் வந்துட்டான் அப்படியே 8 கொண்டு படிக்கிறது அப்படி இருக்கக்கூடாதுமா. நீ இனிமையான பார்வை உடையவளா இருக்கணும். நீ வர முகூர்த்தம் எனக்கு சேவத்தை கொடுக்கணும். அம்மாத்தி நீ அந்த குழந்தை வந்தா அதுல இருந்து குடும்பத்துல பொங்கி பொழியதுன்னு சொல்லணும். சிவா பதித்யாக நம்ம சாஸ்திரம் வந்து தர்மத்தை பிரதானமா உள்ள வாழ்க்கை நம்ம இந்து மத வாழ்க்கை. ஏதோ கல்யாணம் ஆகி உடனே தனி கொடுக்கணும் தான் மாத்திரம் சமைச்சு சாப்பிடணும் நினைக்க கூடாது. பெரிய குடும்பம் என்ன சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நீ நன்மை பண்றவளா இருக்கணும் பெண்ணு பிரார்த்திக்கிறார். அதான் இந்த கிரகப்பிரய சமத்திரத்திலையும் சொல்லும் பொழுது தரமாரோகம் யக்ஞம் ஜீவிதம் யதா மூர்த்தானம் பத்ராரோஹ பிரஜயா விராட் பவ சம்ராஜ்ஞி ஸ்வசுரே பவ சம்ராஜ்ஞி ஸ்வசுபாம் பவ. ஏன்னு சொல்லிட்டு பெண்ணே நீ சுற்றுலாத்துக்கு போகிற எப்படி இருக்கிறது தெரியுமா? உங்க கடவுளுடைய எப்ப
பதார்த்தம் விபரீத அர்த்தம். ஆரோகா எழுந்த அர்த்தம். இங்க வேறு சொல்லுவா பாவம் இல்லைன்னா கடவுள் முன்னையே நினைக்க முடியாது நடந்துக்கணும். நீ கல்யாணம் ஆகி வந்ததும் மாட்டுக்கு வந்தாடா எப்படி இருக்காரு கேட்டா எப்படி சொன்னாங்க குட்டியோட அம்மா மாட்டுக்கு வந்தா பிள்ளை என்னமோ காணாமல் கட்டாம தலையில தூக்கிட்டு கூத்தாடுறாங்களா கடவுள் மாதிரி